ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு மேட்ச் போடலாம். என்ன மேட்ச் போடலாம்? சிஎஸ் போடலாமா, இல்லை லோகல் நம்ம எப்பயும் போடுற மேட்ச் போடலாம். என்னன்னு தெரியல, ஃப்ரீ ஃபயர் வந்து உள்ளே வந்தோம்னாவே விளையாடுறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதுக்கு பேர் அடிக்ஷன் சொல்கிறதா என்னன்னு சொல்கிறது விளையாண்டாதான் மனசுக்கு திருப்தியாக இருக்கு. வந்தான் பையன், குளோவல் போட்டான் பையன், செத்துட்டான் பையன். ஓ ரைட் ஸ்டார் ஹெட்ஷாட், லைக் போட்டுடலாம். சூப்பராக அடிச்சாப்பா. குறைய சொல்ல மாட்டேன். இங்கே இருக்கானா அங்கே இருக்கானானே தெரிய மாட்டேங்குது. அங்கே இருக்கான், பார்த்துட்டேன். யூஸ் பேனல் யூஸ் பண்ணுறானா என்னன்னு தெரியலையே. ஹெட்செட் அடிக்கிறான். பார்க்கலாம், இப்போ கண்டுபிடிச்சிடலாம். ஓப்பனாகவே இருக்கிறேன். பேனல் தான் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உண்மையாக சொல்கிறேன், பேனல் தான் யூஸ் பண்ணுறோம், டவுட்டே இல்லை. இல்லை நம்ம வேணுமுன்னே போய் எடுத்தாகலாம். இல்லை வேற கன்று எடுக்கலாம். போச்சோ. பேனல் யூஸ் பண்ணுறோன்னா என்ன யூஸ் பண்ணுறான்னு தெரில. ஆனால் ஹெட்செட் பயங்கரமாக அடித்தா. பேனல் யூஸ் பண்ணால் நீ அடிச்சுன்னா நீ பிளேயராக ஒத்துக்கிறேண்ணா. பிளேயர் Sorry for the disturbance. மெசேஜ் வேறு வந்துக்கிட்டே இருக்கு. கேம் விளையாடுறப்போ டிஸ்டர்பன்ஸ். அவனே இறங்கி வருவான், வரட்டும். வரானா இறங்கிட்டான், வருவான். நம்மள போக மாட்டான். போச்சுரா.
என்ன பிள்ளை ஃபேனில் ஆஃப் பண்ணிட்டேன் போல. அப்படின்னால ஹெட்செட் அடிக்க முடியல போல. அதனால் இருக்க முடியல. அடிப்போம் பாரு. வெளியே வரணும்டா. உனக்கோசமாக வெளியே வரேன்டா. அடிச்சுக்கோ தங்கம். வந்து அடிக்க முடியாது. ரிமோட்டு போட்டு கடுப்பாத்தலாம். பேனல் யூஸ் பண்ணானா என்ன யூஸ் பண்ணான்னு தெரில. ஆனால் ஹெட்செட்டை சூப்பராக அடித்தான். நல்ல பிளேயர் தான். விட்டுட்டான். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க வந்து என்னால் கேம் விளையாட முடியலன்னா கேம் விளையாடுற வீடியோ பார்த்து சாட்டிஸ்ஃபைஸ் ஆகிக்கணும் அப்படின்னா என்னோடய வீடியோஸ் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.